நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆற்றல்கள் இருக்கு. எப்போ நம்ம தோல்வி எண்ணங்களையும் தோல்விகளை பற்றி சிந்திக்கிறோமோ நமக்கு வெற்றியே கையில் இருந்தாலும் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியாது. அதுபோல் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவன் கை காலெல்லாம் கட்டுறாங்க. ஏன்னா அவனுடைய உடலில் மறுபடியும் அந்த ஆன்மா நுழைஞ்சிரும்னு. அதாவது இன்றைக்கி பில்லி சூன்யம் செய்வினை பேய் பிடிச்சிருச்சுன்னு மக்கள் பல விதங்களில் துன்பப்படுறாங்க. அதற்காக பல கோயில்களுக்கு போகிறாங்க, பல பரிகாரங்கள் பண்ணுறாங்க. இந்த ஏவல் பில்லி சூன்யம் அறிவியல் ரீதியாக பொய்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக உண்மைன்னு நிறைய பேர் விளக்கம் கொடுக்குறாங்க. அது பொய்யா உண்மையான்னு கேட்டால் ஒவ்வொரு ஆற்றலுக்கும் எதிர்வினை செய்யக்கூடிய இன்னொரு ஆற்றல் என்பது உண்டு. அப்போ நீங்கள் ஒரு வீட்டில் சாயந்தர நேரத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், ஒரு நல்ல இடங்களில் நல்ல விதமான எண்ணங்களை பிரதிபலிங்க அப்படின்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆற்றல்கள் இருக்குது. இங்கே உட்காந்து நான் கெட்ட வார்த்தையாக பேசும்போது இந்த இடம் எதிர்வினை ஆற்றல்களால் நிரம்பி இருக்கும். அப்போ இங்கே ஒருத்தர் வரும்போது அந்த ஆற்றல்கள் அவர்களுக்குள்ள ஒரு மாயையும் ஒரு கெடு எண்ணத்தையும் உருவாக்கும். அதுபோல் நல்ல விஷயங்களை நாம் பேசும்போது இங்கே என்னதான் மன உளைச்சல்லையும் உடல் ரீதியான பிரச்சனைகளில் வரும்போது இங்கே இருக்கும்போது அந்த நல்ல ஆற்றல்கள் அவர்களை என்ன செய்யும், நல்நிலைப்படுத்தும், அவர்களை தூய்மையான எண்ணமாக மாற்றும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்திருக்கு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களும் அதுபோல தான். அதாவது ஃபிலாசபின்னு சொல்லுவாங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னா நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே, துன்பம் நீ படமாட்டாய்ன்னு நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம படிக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு ஆற்றல்கள் வரும். எனக்காக கடவுள் இருக்காரு, நானே உனக்கு வரேன்னு சொல்கிறாருன்னு சொல்லக்கூடிய அந்த வரிகளை படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொடுக்குது. அப்போ நம்ம என்னதான் பயன்பட்டாலும் தோல்விகள் வந்தாலும் அந்த வார்த்தைகள் நம் உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை மாற்றி ஒரு உத்வேகத்தை கொடுத்து நமக்கு இறைவன் நம்மளோட இருக்காருங்கக்கூடிய எண்ணத்தினால் நம்மளை போராட வைக்குது, நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுக்குது. எப்போ நம்ம தோல்வி எண்ணங்களையும் தோல்விகளை பற்றி சிந்திக்கிறோமோ நமக்கு வெற்றியே கையில் இருந்தாலும் அந்த வெற்றியை நம்ம அடைய முடியாது. அதுபோல தான் இங்கு இந்த செய்வினை சூன்யம்ங்கக்கூடியது நம்ம பிரயோகப்படுத்தக்கூடிய மந்திரங்கள் எப்படி நல்ல விஷயத்தை உருவாக்குமோ அதே போல் அந்த மந்திரங்கள் தீமையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது தான் ஒருவருக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாமே செஞ்சிட முடியுமானா அது முடியாது. ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை, அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காரு, ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படிங்கும்போது தான் அந்த ஆற்றல் ஒருத்தனை பயன்படுத்த முடியுமே தவிர நீங்கள் மன ரீதியாக எண்ணத்தின் ரீதியாக நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்திர மந்திரமும் மாயமும் உங்கள்கிட்ட செயல்படாதுங்கிறது தான் உண்மை. உங்களை நீங்கள் ஆற்றல் மிகுந்த நபராக நீங்கள் எப்போதும் வைத்து கொள்ளும் போது இந்த பில்லி சூன்யம் பாதிக்காது. எப்போ உங்கள் உடலில் ஆற்றல் குறையுதோ, நல்ல சக்தி குறையுதோ, அப்போ தான் இந்த பில்லி சூன்யம் ஏவல்ங்கிறது பாதிக்கும். அப்போ நல்ல தெய்வ வழிபாடு, நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகள் பேசுறது, நல்லவர்களை சார்ந்து இருக்கிறது, நல்ல சக்தி மிகுந்த ஜீவ சமாதிகளுக்கும் கோவில்களுக்கும் சென்று அங்கு இறை வழிபாடு செய்யும் போது இது மாதிரியான பில்லி சூன்யம் ஏவல் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுவீர்கள். அதுபோல் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அவன் கை காலெல்லாம் கட்டுறாங்க. ஏன்னா அவனுடைய உடலில் மறுபடியும் அந்த ஆன்மா நுழைஞ்சிரும்னு. அது நுழைய முடியாது. எப்படி ஒரு மனிதன் இறந்துட்டா அவன் உடல்லேருந்து ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா மறுபடியும் உள்ள நுழையாதோ அதே போல் இறந்தவர்கள் மறுபடியும் மனித உடலுக்குள்ளே நுழைய முடியாது. இறந்து எரிச்சிட்டா இந்த ஆற்றல், இந்த மனித ஆற்றல், இந்த இந்த உயிருங்கக்கூடிய ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக பரிணாமம் அடைஞ்சிருது. அதே போல் புதைக்கும் போது இன்னொரு ஆற்றலாக பரிணாமம். அப்போ நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஆற்றலாக பரிணாமம் அடையும் போது நம்ம மறுபடியும் இன்னொரு உடலுக்குள்ளே போக முடியுமானா போக முடியாது. ஆனால் பேய் பிடிக்குதே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பேய் பிடிக்கிறது எப்படின்னா உங்களுடைய மன அழுத்தம், மன பலகீனத்தன்மை, உங்களுடைய செயலற்ற நிலைகளை அந்த ஆற்றல் பயன்படுத்திக்கும். இப்போ ஒருத்தருக்கு சளி பிடிக்குதுன்னு வைங்களேன், ஒரு நோய் தொற்று ஏற்படுதுன்னா அந்த நோய் தொற்றை உருவாக்கக்கூடிய கிருமிகளுக்கு உருவம் இருக்கானா? உருவம் இல்லை. அப்போ அந்த நோய் எப்படி உங்களை தாக்குது? கண்ணுக்கே தெரியாதது கொரோனா வந்தது, கண்ணுக்கு தெரியாத கிருமி உங்களை தாக்கினது போல இந்த இறந்த மனிதன் இன்னொரு ஆற்றலாக மாறினதுக்கப்புறம் அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றலாக இந்த பிரபஞ்சத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். எப்போது
அந்த ஆற்றல் ஒருத்தனை அணுகுதுன்னா, ஒரு மனிதன் தோல்வியை சந்திக்கிறான், மன ரீதியாக பலகீனப்பட்டிருக்கான், ரொம்ப பயப்படுறான் அப்படிங்கும்போது அந்த ஆற்றல் அவனுடைய அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அந்த ஆற்றல் செயல்படுமே தவிர எந்த ஒரு இறந்தவங்களும் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே போய் செயல்பட முடியாது. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நிறைய மன ரீதியாக துன்பப்பட்டவங்க, துயரப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, தான் வலி வேதனையை சொல்ல முடியாதவர்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா வருது. காரணம் அவர்களுடைய இயலாமையும் வலி வேதனை மன உளைச்சல் தான். அப்போ மன ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித துர் ஆற்றலாலும் உங்கள் உடலை பயன்படுத்தி அது உங்களை கஷ்டப்படுத்தாது. அப்போ நீங்கள் இறை நம்பிக்கையோடு இறை வழிபாடு மட்டும் இல்லாது இறைவனை மட்டுமே நம்பி இருந்தால் இங்கு எந்தவித பாதிப்புகளும் வராது. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்களை செய்யும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு வராது என்பது தான் உண்மை.